கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நீண்ட இடைவேளைக்கு பின்பாக கழுகளே எழும்புங்கள் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கூடாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் என்று நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தேவனங்களோடு பேசும்படியாக கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு உமது சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவன் எங்களுக்குள் வெளிப்படும்படியாய், நீர் ஜீவனாய் இருப்பதினால் ஆண்டவர் அந்த ஜீவன் எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாய், இந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை உமது சிலுவையின் பின்னாக மறைத்து உங்களோட பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா, எங்களை விடுவீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளில் கிறிஸ்துவின் ஜீவன் என்ற தலைப்பின் கீழ் வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் ஜீவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஏசப்பா சொல்கிறார். அவர் சொல்கிறார், திருடன். யாரை திருடன் என்று சொல்லுகிறார்? சாத்தானாகிய பொல்லாத பிசாசை. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் எதை திருட வருகிறான்? உங்களுடைய பணத்தையா, உங்களுடைய வீட்டையா, உங்களோட சுகத்தையா, அல்லது உங்களோட நகைகளையா? எதை அவன் திருட வருகிறான்? அவன் திருட வருவது உங்களுடைய ஆத்துமாவை. அவன் திருட அதாவது தேவனை குறித்த அறிவை திருடினால், தேவனை அறியாதபடி உங்கள் மனக்கண்களை குருட்டாட்டம் பண்ணிவிட்டால், அவன் உங்களை திருடி உங்களை கொண்டு நித்தியமாய் அவன் அழிச்சு போடுவான். அவன் அதுக்குத்தான் வரான். ஆண்டவர் சொல்றார், நானோ நீங்கள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் உங்களுக்குள் பரிபூர்ணப்பட, அந்த பெற்றுக்கொள்கிற ஜீவனை அவர் பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். யோவான் 10:11 சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவர் தன்னை நல்ல மேய்ப்பன், நான் என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் இந்த நல்ல மேய்ப்பன்? இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எப்படி எங்களுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கி அவர் சொல்கிறார், அவர் என்னையும் உங்களையும் பாவம், சாபம், அக்கிரமம் இவற்றினின்று விடுதலையாக்க தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? கடைசி சொட்டு இரத்தம் வரையும் சிந்தி எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்றார். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அந்த இரத்தத்தோடு பிதாட்ட கடந்து சென்று அந்த இரத்தத்தை காட்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை சேர்த்து வாசிப்போம். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். என்ன ஜீவன்? நித்தியமாய் ஜீவனை பெற்றுக்கொள். ஏன் எங்களுக்கு நித்திய ஜீவன் பெற வேணும்? ஏன் ஆண்டவர் அதுக்காக உலகத்தையே அன்பு கூர்ந்தார் என்று கணையமான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் அவரை விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் அநேக வேளைகளில் நினைப்பதுண்டு, இவர்கள் எங்களை சமயம் மாற்ற பார்க்கிறார்கள். இவர்கள் ஒருவரும் உங்களை சமயம் மாற்றுவதினாலோ ஒரு மத மாற்றத்தினாலோ, அதை மதம் மாற்றுபவர்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராஃபிட், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர்களுக்கு இது இப்படியாக அந்த நித்திய ஜீவன் ஏசப்பாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி தெரிந்தபடியால் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தின் நிமித்தம்தான் அவர்கள் உங்களோடு அதை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ நித்தியமான ஜீவனை அடையும்படி அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கும் போது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவது நித்திய ஜீவன். நீங்கள் ஒரு கோட்டை எடுப்பீங்கண்டா அந்த ஒரு டாட், முதலாவது தொடக்கம்தான் எங்களோட இந்த உலக வாழ்க்கை.
அந்த கோடு அப்படியே போய்கொண்டிருக்கும்ண்டா அது நாங்கள் மரித்தா பிறகு வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் போய் பார்த்தீங்களா என்று சொல்லி கேட்கலாம். நான் ஒரு முஸ்லீம் மதத்திலிருந்து மரித்து திரும்பி உலகத்துக்கு வந்த ஒரு மனுஷன் நாசிர் சிடிக்கி என்று நீங்கள் போய் பார்க்கலாம் யூடியூப் சேனலில். அவர் தன்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு இமாமுடைய மகன். அவர் தன்னுடைய சர்ரத்தை விட்டு வெளியால் வந்து அவர் இயேசுவை கண்ட காரியங்களெல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி கெனத் இ ஹேகன் என்ற ஒரு பெயர் கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விடுவதால் யாருமே நித்திய ஜீவனை பெற முடியாது. இது நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில் பெற்றுக்கொள்வது. அப்போ கெனத் ஹேகின் ஒரு பேப்டிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் மரித்து வாலிப பிள்ளையாக இருக்கும்போது தன்னுடைய சர்வத்தை விட்டு வெளியில் வந்து அவர் நரகத்தை குறித்து சொல்லுகிறார். நரகம் மனுஷருக்காக உருவாக்கப்பட்டதல்ல, நரகம் விழுந்து போன தேவ தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் விழுந்து போனவன் அநேக ஜனங்களை மனுஷரையும் தன்னோடு கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறான். ஆகவே நாங்கள் பாப்போமா இருந்தால் ஆண்டவருக்கு நாங்கள் யாரும் நரகத்துக்கு போவது ஆண்டவிட விருப்பமில்லை. அநேக ஹிந்துஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, அவள் வந்து மரித்து அவளுக்கு அந்த ஹிந்து முறைப்படி சுண்ணம் முடித்து கொண்டிருக்க, அவள் திரும்பி வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. அவள் சொல்கிறா அந்த இடத்துல அவள் வந்து நரகத்தை கண்டேன் என்று. இப்போ நரகம் என்பது உண்மை. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கண்டீங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கோழி முட்டையை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த அடகாக்க வச்சு அதுக்குள்ள வெளியில் வரக்கு முன்னம் அந்த கோழி குஞ்சுக்கு நீங்கள் போய் இப்படி மலைகள் இருக்கிறது, நதிகள் பாயும், அதே போல் ஆறு இருக்குது, கடல் இருக்குது, பலவிதமான பறவைகள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது. நீங்கள் என்னத்தை சொன்னாலும் அந்த கோழி குஞ்சு நம்பவே மாட்டுது. ஏனென்றால் அதோடைய அந்த ஓட்டை விட்டு அது வெளியால் வர வேணும். ஆக எங்களுடைய சரீரமான இந்த ஓட்டை விட்டு எப்பொழுது நானும் நீங்களும் வெளியில் வர்றோமோ அப்போ தான் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்க முடியும். இப்போ விசுவாசிக்கலாம், ஆனால் இயேசுவை காண முடியும். அடுத்தது நீங்கள் அந்த நரகத்தை விசுவாசிக்க முடியும். நரகம் என்பதை நீங்கள் காணும்போது நீங்கள் இவங்க சொன்னது உண்மைதான், ஆனால் அது டூ லேட்டாக போய்விடும். ஆண்டவர் அறியாவிட்டால், இயேசு கிறிஸ்துவை இப்போ விசுவாசித்தால், வேதம் சொல்லுறது காணாமலே நாங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தரை ஒரு 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 பிள்ளை வந்து ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டுச்சான், உனக்கு தெரியுமா உனக்கு மூளை இருக்கான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அவர் கேட்டாராம், ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி நீ கண்டியாண்டு. இப்போ அந்த பிள்ளை கேட்டுச்சான், நீ ஆண்டவரை நான் பார்க்காம விசுவாசிக்கிறேன், நீ உன்னோட மூளையை பார்த்தியாண்டு. யாரோ சொல்கிறாங்கன்னு தானே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இருக்குது என்று சொல்லி. நான் இந்த மூலையை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த நாளில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவனங்களுக்காக தந்து இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்து தான் எல்லாத்தையும் செய்தார். எனக்கும் அநேக தடவைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன நேரம் நான் அவர் யாரென்று விளக்கம் இல்லாமல் நான் கும்பிடுற ஹிந்து தெய்வங்கள் தான் சரி என்று சொல்லி நிராகரித்தேன். ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் என்னுடைய இருதய கதவை துறந்து முதல் நாள் சுவிசேஷ சத்தியத்தை கேட்ட நேரம், முழுமையாக கேட்ட நேரம், என்னை ஒப்பு கொடுத்த நேரம், வாழவே விருப்பம் இல்லாமல் இருந்த என்னை கர்த்தர் தொட்டு என்னை தனது இரத்தத்தினால் கழுவி என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, பொல்லாத குணாதிசயங்களிலிருந்து, அந்த குணாதிசயங்கள் மீண்டும் மீண்டும் வந்து எட்டி பார்த்தாலும் சீயண்டு தள்ளத்தக்கதாய், அதை வெறுக்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை மாற்றினார். அப்போ உலகம் அவரை அறியவில்லை, ஆனால் அவர் உருவாக்கின மனுக்குலத்தின் மேல் அவர் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை தரும்படி கண்பான தேவ பிள்ளைகளே, அநேகர் மதம் என்ற போர்வையில் மனுஷரை தேவனிடம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் யோசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும்
மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்று. என்னுடைய கணவர் ஒரு நாஸ்திகராய் இருந்தார். அவர் கடவுளே இல்லை என்ற அவருடைய குடும்ப பிரச்சனைகள், அவருடைய வேதனைகள், பெற்றோர் இல்லாமல் இருந்தது நிமித்தம் கடவுள் ஒன்று யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த வேளையில் நான் கர்த்தரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்று கொஞ்ச நாட்களால் இவர் கேள்விகள் கேட்கும்போது நான் நினைத்தேன் இவர் என்னை துக்கப்படுத்தும்படியாக இந்த கேள்விகளை கேட்கிறார் என்று. ஆனால் அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே. ஒரு நாள் என்னிடம் கேட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னம் உங்கள் இயேசு கிறிஸ்து எங்கே போனார் என்று. நான் ஆண்டோட பாத்துல போய் எனக்கு அந்த உடனடியாக பதில் கொடுக்க விருப்பம் இல்லை. தெரியாட்டி நாங்கள் தெரியாதென்று சொல்லலாம், ஆனால் பிழையான பதில்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவன் ஆண்டோட கேட்டேன். ஆண்டு சொன்னார், யோவான் 1:1 எடுத்து வாசி, அதில் போட்டப்பட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் ஆண்டவர் இந்த உலகத்தையே படைத்தார். அவர் ஆதியில் இருந்தார். அவர் புதுசாக வந்த கடவுள் இல்லை. உலகம் படைக்கும் முன்பாகவே இருந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாளில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அநேகர் இயேசுவையும் ஒரு மதஸ்தாபகர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எந்த ஒரு ரிச்சுவல், அதாவது ஒரு சடங்காச்சாரியத்தையோ ஒரு கலாச்சாரத்தையோ அவர் உருவாக்க வரவில்லை. அவரை விசுவாசித்தார். அதாவது அவர் என்னுடைய பாவங்களை சுமக்க வந்தார் என்று நான் அவரை நம்பி விசுவாசித்து வர்ற நேரம் எங்களுடைய இருதயத்தை அவரிடம் கொடுத்து விடும் போது, அதாவது ஏசப்பா இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவீங்க, என்னை கழுவுங்க என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுக்குள் உட்பிரவேசிப்பார். எங்கே அப்படி இருக்கு? வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோ என்னோடே போஜனம் பண்ணுவான். எதை ஆண்டவர் தட்டார்? வாசற்படியில் நின்று என்னத்தை தட்டுறார்? இருதய கதவை தட்டுறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இதை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள் இருந்தால் உங்களுக்கு அநேகந்தரம் ஜனங்கள் வந்து சத்தியம் சொல்லியிருப்பார்கள், அல்லது ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் கேட்டிருப்பீங்க, அல்லது ஒரு டிவியில் கேட்டிருப்பீங்க. ஏதோ விதமாக ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தட்டி உங்களுக்குள்ள வர முயற்சி செய்திருப்பாருங்க. யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கும் நான் ஆண்டவரை ஏற்கும் முன்பாக நிறைய தரம் தட்டப்பட்டது. எப்பொழுது நான் என்னுடைய இருதய கதவை திறந்து கொடுத்தேனோ அன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவ வாழ்க்கை, அருவருப்பு எல்லாவற்றையும் கழுவி தன்னுடைய சொந்த பிள்ளையாய் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவர் எனக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை கொடுத்தார். அநேக வேளைகளில் ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்கண்டா, ரிஜெக்ட் பண்ணி இவங்க சமயம் மாற்ற பார்க்குறாங்கன்னு சொல்லி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் ஒரு மதத்தையும் உருவாக்க வரவில்லை. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனம். மத்தேயு 11, 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ நாங்கள் திருப்பி இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போமா இருந்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. என்ன பாரம்? பாவ பாரம். அநேகர் சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், நான் பாவம் ஒன்றும் செய்யலேண்டு. அப்படி எனக்கு அவங்களோட மனம் வந்து மழுங்கி போயிருக்கிறது. ஒரு ஆளை குறையாய் பார்த்தால், குற்றமாய் பார்த்தால், நியாயம் தீர்த்தால், ஆண்டவர் என்னோட தொடர்ந்து இப்போ அண்மையில் அதே காரியங்களை என்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். பாவம், துக்கம், டிப்ரெஷன், மன அழுத்தம், கவலை, ஒரி, ரைட்? பாவம், கவலைப்படுறது ஒரு சின் என்று சொல்லி ஒரு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மன அழுத்தம், அங்கலாய்ப்புன்னா ஆங்ஸைட்டி, கோபம், கசப்பு, பொறாமை, மன்னிக்க முடியாத நிலை, இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். இதெல்லாம் பாரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கோபத்தோட, கசப்போட, கவலையோட,
மன அழுத்தத்தோட அந்த பாரம் எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னட்ட வாங்க. எல்லாம் அவர் சொல்கிறார், சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லா சுமையும் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் அன்று சொல்கிறார், தான் வந்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை, ஆண்டோட நுகம் என்னது? மன்னிப்பு. எங்களுக்கும் மன்னிப்பு. முதலாவது நாங்கள் வந்தோன்னே எங்களுக்கு மன்னிப்பை தந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இலகுவாக மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க ஆயத்தமாக இருப்போம். அமைதி, அதெல்லாத்தையும் ஆண்டோட நுகம். உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்குற மன்னிப்பை பெற்று அவர்கிட்ட தொடர்ந்து கற்றுக்கொள்ள இந்த வெங்காயத்தில் தோல் உரிக்கிற மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு, நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த அப்புறம் சில நேரம் எங்களுக்கு சில தாக்கங்கள் வந்து நாங்கள் மனத்தாங்களுக்குள்ளே போனாலும் நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நாட்கள் ஆண்டவர் அறிய முன்பாக இருந்த வாழ்க்கை மாதிரி நாங்கள் அமிழ்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் எப்படியாவது எங்களை இழுத்தெடுத்து எங்களை மீண்டுமாய் கழுவி துப்புரவு செய்வார். அடுத்ததாக, உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்போ இளைப்பாறுதல்? மரிச்ச பிறகா? இல்லை, இந்த உலகத்திலேயே அவருடைய நுகம், மன்னிப்பு, அமைதி, மனத்தாழ்மை இவற்றை ஏற்றுக்கொள்கிற நேரம் எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டோட நுகம் என்ன? பாவ நுகம் இல்லை. மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், அமைதி, அப்படியான நுகங்கள். போராட்டங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறபடியே நாங்கள் போராட்டத்துக்குள்ளே போகாட்டிலும் மற்றவர்கள் எங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வர நேரம் இலகுவாக நாங்கள் வெளியிலால் வர்றதுக்கு உடனடியாக நாங்கள் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். இப்போ நாங்கள் எப்பொழுதும் எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, இரத்தத்தால் என்னை கழுவும், என்னுடைய பழைய சுபாவங்கள் எனக்குள் வந்துவிடக்கூடாதென்று வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ நித்திய ஜீவன் என்றால் நான் மரித்த பிறகு ஒரு வாழ்வு உண்டுன்னு சொல்லி நான் சொன்னேன். நாங்கள் இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரரி, ஒரு ரிஹர்சல் மாதிரி, ரைட்? அப்போ நானும் ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்து, இயேசுவே நான் பாவி, என்னை மன்னிங்க, நான் அழுது கதறி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னுடைய பாவத்துக்கு பதிலாக உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய சுகம், உம்முடைய அமைதி எல்லாத்தையும் தாங்க ஆண்டவர், உம்முடைய நுகத்தை எனக்கு தாங்கண்டு நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளையாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி கொண்டிருக்கிறத பார்க்குற நேரம் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், நல்ல மேய்ப்பண்டம் நாங்கள் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் சில நேரம் சந்தோஷப்படுவதுண்டு. அநேகமான வேளைகள் இதை நெச்சு நான் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பேன். இப்போது ஆண்டவர் எங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்டு எங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து புது சிருஷ்டியாக மாற்றி நம்மை நித்தியமாக தம்மோடு வாழ அழைச்சிருக்கிறார் என்று பார்த்தோம். இன்னும் ஒரு வேத வார்த்தையை பார்ப்போம். ரோமர் 6:23. இந்த நிருபம் என்ன சொல்லுகிறது? நிருபம் என்றால் கடிதம். ரோமருக்கு எழுதிய நிருபம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். விளங்கிச்சா? முதல் இதை பார்த்துட்டோம். பாவத்திட சம்பளம் மரணம், நித்திய மரணம், நித்தியமாய் பாதாளத்தில் நாங்கள் போய் வேதனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான தேவனுடைய கிருபை வரமோ அது வந்து நித்திய ஜீவன், நித்தியமாக எங்களுக்கு ஜீவன். இன்னும் ஒரு வார்த்தையை பார்ப்போம். யோவான் 5:26 எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வசனம். யோவான் 5:26, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையதாய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கார். இப்போ பிதாக்கள் இருந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்களையும் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 1:4 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவருக்குள், யார் அவருக்குள்? கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இப்போ அந்த ஜீவன் எங்கே வந்துருச்சு? மனுஷருக்கு. நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்குள்ள வந்துட்டு. உங்களோட 2 சின்ன சாட்சிகளை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் எங்களோட வீட்டுக்கு ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்க.
அவர்கள் வந்து எங்களோட வீட்டை விசிட் பண்ணியிருந்தாங்க. நான் வீட்டை கண்டு கூட்டி கொண்டு அவங்களுக்கு சாப்பிட விருப்பம் உண்டு. நான் சமைச்சு சாப்பாடு, எனக்கு சமைக்கிறது ஒரு கைவந்த கலை என்று சொல்லலாம். சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இருந்தால் போல் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளிப்படையாக மேனிஃபெஸ்ட் பண்ண, அது வெளிப்படையாக அது தன்னுடைய சேட்டைகளை செய்ய வலிக்கிட்டு நான் பார்த்துக்கொண்டு அந்த லேடி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் பிள்ளைத்தாட்சியாக இருந்தாள். அவள் ஒரு 2 மாதத்துல அவளுக்கு பிள்ளை பிறக்க போகுது. அப்போ நான் எனக்குள்ளே பார்த்து கொண்டு வந்துட்டு நான் அப்படியே பேசாமல் இருந்து நான் ஆவியில் நிறைந்து எனக்குள்ளே ஜெபிச்சு கொண்டிருக்கோம். அவள் அதிகமாக இதென்ன அப்போ ஆண்டவர் சொன்ன, நீ ஜெபிக்காத. அவள் கத்துற நேரம் ஒரு 4-5 வித்தியாசமான சத்தங்கள் அந்த மகளுக்குலேருந்து வெளியில் வந்துச்சு. அப்போ நான் என்னோடய கணவர் மேலே போயிட்டார். அவர் நினச்சிருக்கார் 2 பேர் தானே வந்தாங்க, என்ன 5-6 பேரோட சத்தம் கேட்குதுன்ட்டு அவர் மேலே இருந்து நெச்சு கொண்டு வந்திருக்கிறார். இவங்க என்னோட கதைச்சு ப்ரே பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ ப்ரே பண்ண வேணாம்னு சொல்லி. அப்போ நான் எழும்பி போய் அவருக்கு ஒரு தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுப்போம்னு நான் கிச்சனுக்குள்ளே போக, அந்த சகோதரி எனக்கு பின்னால் எழும்பி வந்து அவளோட முகத்தை பார்க்குற நேரம் விகாரமாக, வடிவான ஒரு பெண், நல்லா படித்த பெண், ஒரு விகாரமாக செய்து கொண்டு என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு கிட்ட வர்ற நேரம் இந்த வார்த்தை, பிதாவுக்குள் இருந்த ஜீவன், கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன், அதே ஜீவன் எனக்குள்ளும் இருக்கிறதுன்றதை நான் எனக்குள்ளாக சொல்ல வலிக்கிட்டோன்னே என் கண்ணை பார்த்துட்டு அப்படியே சோர்ந்து கையை விட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டு. பாருங்கள் எவ்வளவு வல்லமை இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்று நினைப்பது. இந்த வார்த்தை அநேகம் தரம் என்ற சர்ரத்தில் வந்த சில காரியங்களை கூட எனக்கு சுகம் கொடுத்துருக்கு. நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே எனக்குள் நீர் இருக்கிறீர், அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது, இது நீர் இருக்கிற ஆலயம், இந்த சரீரம் உம்முடைய சரத்துக்குள் உம்முடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுறேன். சத்துரு நடுங்கிறது மட்டுமல்ல, எங்களோட சரத்துக்கு சுகம் கிடைக்கிறதையும் அநேக தரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படியாக ஒரு பிள்ளைக்கு ஜெபிக்க சென்றேன். நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிள்ளைக்கு ஜெபிக்க போனேன். அந்த பிள்ளைக்கு மூல சுகம் இல்லை. அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் கர்த்தருக்குள்ள வழி நடத்தின ஒரு சகோதரி கூடாக அந்த நாட்களில் நான் வேலை செய்து கொண்டிருந்தபடியாக நான் வேலை முடிஞ்சு வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு உணவுகள் எல்லாம் வச்சுட்டு நான் அதுக்கு பிறகு தான் ப்ரே பண்ண போவேன். அந்த நாட்களில் மிகவும் நெருக்கமான ஊழியமாக இருந்தது. ஆனால் அந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கக்கூடி இல்லை. அந்த பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற நேரம் அந்த பிள்ளைக்குள்ள இந்த சில காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். அவர் ஹிந்து ஜனங்கள், நானும் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தேன், எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ஆண்டவர் சில ஆவிகளை குறித்து பேசும்போது அவற்றை கட்டிட்டு சத்தியம் சொல்கிற நேரம் அந்த பிள்ளை முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு பிள்ளை ஏற்றுக்கொண்டது. அந்த பிள்ளையோட சுகத்துக்கோ விடுதலைக்கோ ப்ரே பண்ணும் முன்பாகவே அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடச்சிட்டு. ஏன் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்டா, இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் எங்களுக்குள்ள வர்ற நேரம் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய வார்த்தையின் வடிவாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது, எனக்குள் வரும்போது சத்துருட தாக்கங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. எப்போ நாங்கள் சோர்ந்து மனமடிவாகி பின்வாங்கி போகிறோமோ அந்த நேரங்களில் மட்டும்தான் சத்துருவங்களை தொட முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவ்வளவு வல்லமை உள்ளது. கெனத் ஹெகின் என்றோட ஊழியத்தில் ஒரு பிள்ளை, மூளை சுகமில்லாத பிள்ளை, எத்தனையோ வருஷங்கள் தாயோடு அந்த சபைக்கு வந்த பிள்ளை ஒரு நாள் முன்பாக கடந்து சென்று எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புவர்கள் வாங்கோன்று சொல்கிற முன்னுக்கு போய் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொஞ்ச நேரத்தால் அந்த பிள்ளை பரிசுத்தாவியானவராலும் நிரப்பப்பட்டு 16 வருஷம் ஒரு சிறிய குழந்தைக்குரிய மனோபாவத்தோடு இருந்த பிள்ளையை கர்த்தர் 100% முழுமைப்படுத்தின சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், உங்களுக்கு படிக்க முடியலையா, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. நான் 30 வயசில் படிக்க ஆண்டவர் கொண்டு போய் 3 வருஷம் முழு நேரமாக என்னுடைய பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் கொண்டு போய், நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கவில்லை. 20 வயசு ஆக்களோட அந்த நாட்களில் நான் 20 வயதாக இருக்கிற நேரம் இன்டர்நெட் இல்லை. 30 வயதாகிற நேரம் இன்டர்நெட் எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் அதுகளை படித்து அப்படியான ஒரு வேலைக்குள்ளே போகக்கூடிய அந்த ஜீவன் நாங்கள் பார்த்தோம்.
யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருக்குள், இயேசுக்குள் இருந்த ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த லைட் இருளில் பிரகாசிக்கிற ஒளி. நாங்கள் இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த இருள் இனி உங்களை சூழக்கூடாது, எங்களை தொடக்கூடாது, என்னை உங்களை தொடக்கூடாது. அந்த இருள் இந்த நாளில் உங்களை விட்டு வெளியேறும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எந்த இடங்களில் உங்களை முடக்கி வைத்து உங்களை வாழ முடியாமல் பண்ண நினைக்கிற அந்த இருளின் ஆதிக்கம் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் அந்த இருள் அகலும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் யாராவது இந்த இடத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த நாள் இது தற்செயலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணவில்லை. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் தற்செயலாக இந்த வீடியோவை டியூன் பண்ணவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுறேன், இந்த நாள் உங்கள் இரட்சணியத்தின் நாள். இந்த நாள் தேவன் உங்களை விடுவிக்க விரும்புகிற நாள். என்னோடு கூட நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீங்களா? அன்பான இயேசுவே கூப்பிடுவீங்களா? நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்பாக நான் என்ன சொல்லித்தரப்போகிறேன் என்று உங்களுக்கு புரிதல் உண்டாகும்படியாய் ரோமர் எழுதின நிருபத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவர் உனக்காக மரித்தார், உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு அவரை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீங்கள் பெருசாக தலகுகளை நிற்க தேவையில்லை, நெருப்புக்கு மேலே நடக்க தேவையில்லை, தொங்க தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய இருதயம், உங்களோட உள்ள கமலம், உத்தமனார் வேண்டுவது உங்களோட உள்ள கமலம். உங்களோட உள்ளத்தை அவருடைய பாதத்தில் வைக்க விரும்பினால் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீர்களா? நான் மரித்து எப்போவோ முடிந்து போயிருக்க வேண்டிய ஒரு ஆள். என்னுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் வந்து என்னை குனிந்து தாழ்விடத்திலிருந்து தூக்கி எடுத்தபடியால் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்த அந்த சமாதானம், சந்தோஷம், எனக்கு கிடைத்த அந்த தைரியம், எனக்கு கிடைச்ச அந்த நித்திய ஜீவன், நித்தியமாக இயேசுவோடு வாழப்போகிற அந்த நித்திய ஜீவனை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில் நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் கண்களை, நீங்கள் இருந்த இடத்தில் கண்களை மூடி, முடியுமானால் முழங்கால் படியிட்டு கூப்பிடுங்க. பிதாவாகிய தேவனே, சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தகப்பனே, நீர் எனக்கு மரித்தி எனக்காக உம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவரை அடிக்க ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் என்னுடைய பாவங்களை கழுவ அவரை ஒப்பு கொடுத்தீர். நன்றி அப்பா இயேசுவே. என்னுடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தீர். நீர் தேவாட்டுக்குட்டியாய் வந்து நீர் எனக்காய் பலியாகி சுமந்து என் பாவங்களை என்னை கழுவினீர். என்னை மன்னியும் அப்பா. என்னுடைய பாவம், பழக்க வழக்கங்கள், நான் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னித்து உமது இரத்தத்தினால் என்னை கழுவி உமது பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். என் இருதயத்தில் கடந்து வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த ஜெபங்களை நீங்கள் என்னோடு ஏறெடுத்திருந்தால் நான் உங்களை இயேசுட குடும்பத்துக்குள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற குடும்பத்துக்குள், இது ஒரு ரிலிஜன் கிடையாது, இது ஒரு சமயம் கிடையாது, நான் உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு காட்ஸ் ஃபேமிலி. ஆண்டவரோட குடும்பத்துக்குள் நீங்கள் வந்ததுக்கு வரவேற்கிறேன். ஆமேன், 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 ஆமேன். உங்களோடு நீங்கள் என்னோடு ஜெபிக்க விருப்பம் இருந்தால், ஏதாவது ஒரு ஜெப தேவை இருந்தால் ariseeagles@gmail.com நான் உங்களுக்கு அது போடுவேன். அந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் உங்களோட டெலிஃபோனை போட்டால் நான் உங்களோட வாட்ஸ்அப்பு கூட எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு தெரியப்படுத்தினீங்கன்னா தொடர்ந்து உங்களை கர்த்தருக்குள் வழி நடத்தும் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு உங்களை கனெக்ட் பண்ணி விடவும் நான் விரும்புகிறேன். நீங்கள் இது ஒரு சமயமல்ல, எந்த மதமும் கிடையாது. நீங்கள் ஆண்டவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை நான் ருசித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் போராட்டங்கள் வரும், வராதென்று நான் போய் சொல்ல மாட்டேன், வரும். ஆனாலும் நீங்கள் அந்த போராட்டங்களுக்கு மேலாக எப்படி அந்த கழுகு எழும்பி பறக்கிறதோ அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும்
பறக்கும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கழுகுகளே எழும்புங்கள். ஆமென்.